ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நாம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தரோட அறிவுரை தேவைப்படும். ஆனால் அந்த அறிவுரை சரியான ஆள்கிட்ட இருந்து தான் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சொல்கிற மாதிரி ஒரு கதை தான் இது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பையன் வீட்டுக்கு குடி போயிருக்கு. அது கூட்டு குடும்பம். மாமனார் மாமியார் கூட தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு. ஆனால் போன அன்னையிலேருந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட மாமியாருக்கும் ஆகிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை. இந்த பொண்ணு பண்ணுறது எதுவுமே அந்த மாமியாருக்கு பிடிக்கிறதும் இல்லை. அந்த மாமியார் சொல்கிற எதுவுமே இந்த பொண்ணுக்கும் பிடிக்கல. இப்படி போய்கிட்டே இருக்க ஒரு நாள் சுத்தமாக பொறுமை இழந்த அந்த பொண்ணு அதோட அப்பா கிட்ட வந்திருக்கு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு டாக்டர். அப்பா கிட்ட வந்த அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அப்பா, என் மாமியார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராகவே பேசுகிறாங்க. என்னால் ஒரு செகண்ட் கூட இனிமே அவங்களோட இருக்க முடியாது. ஆனால் என் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை விட்டுட்டு என்னால் வர முடியாது. அதனால் என் மாமியாரை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கா. இதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொல்லியிருக்காரு, நீ பாட்டுக்கு உங்கள் மாமியாரை கொல்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீ ஜெயிலுக்கு போயிடுவ. உன்னை கொலகாரியாக பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. என்னால் நிம்மதியாகவும் இருக்கவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்குள்ள சண்டை தான். அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு பிடிவாதமாக சொல்லியிருக்கு. அவளோட அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தும் அந்த பொண்ணால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, சரி, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்பா என்ன சொன்னார்னா, நான் ஒரு விஷம் தரேன். அந்த விஷம் ஸ்லோ பாய்சன். இன்னைக்கு நீ உன் மாமியாருக்கு அதை கொடுத்தேன்னா அவங்க சாகிறதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதம் நீ பொறுமையாக இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீ கொடுக்குற இந்த விஷத்தை பற்றி ஒரு துளி சந்தேகம் கூட யாருக்குமே வரக்கூடாது. முக்கியமாக மாப்பிள்ளைக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அவர் உன்னை சுத்தமாக வெறுத்துருவார். அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வராமல் பார்த்துக்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உன் மாமியார்கிட்ட வரப்போகிற 6 மாதத்தில் நீ ரொம்ப நல்ல விதமாக பொறுப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அப்போ தான் 6 மாதம் கழித்து அவங்க சாகும்போது உன் மேலே யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக, கண்டிப்பாக நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டேருந்து அந்த விஷத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. யாரும் பார்க்காதப்போ அந்த விஷத்தை கலந்து மாமியாருக்கு கொடுக்க அந்த அம்மாவும் அது தெரியாமல் சாப்பிட்டுட்டாங்க. அப்பா சொன்ன மாதிரி யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த பொண்ணும் மாமியார் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அன்பாவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா வந்த மருமக திடீர்னு இவ்வளோ அன்பாக நடக்க ஆரம்பிச்சிருக்காளே அப்படின்னு நினச்ச மாமியாரும், நாமளும் கொஞ்சம் நம்மளை மாற்றிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட அன்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யதார்த்தமாகவே அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க சொல்கிறது இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு சொல்கிறது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த அம்மா அவங்களோட பழைய கதையெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே தன் மாமியார்கிட்ட உண்மையாகவே சந்தோஷமாக அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்ச நாளில் மாமியார் சாக போகிறாளே அப்படிங்கிறத நினச்சி பயந்துட்டு இருந்த பொண்ணு நேராக அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். எங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்க. அவங்கள நான் தான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். இந்த 6 மாதத்துல தான் அவங்கள புரிஞ்சிக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அதனால் தயவு செஞ்சு அவங்கள சாகடிக்கிறதுக்காக கொடுத்த மருந்தை முறிக்கிற மாதிரி வேற ஒரு மருந்து கொடுங்க. தயவு செஞ்சு என் மாமியாரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுது புரண்டிருக்கா. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா கேட்டிருக்காரு, விஷமா அப்படின்னா அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் கொடுத்தது விஷம் இல்லைம்மா, விட்டமின் மாத்திரை. அதை சாப்பிட்டதுனால உன் மாமியாருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. எல்லாமே தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அட்வைஸ் தேவைப்படும். ஆனால் அந்த அட்வைஸை நம்ம யார்கிட்ட கேட்குறோங்கிறதுல தான் இருக்குது. பல பேர் நம்மளோட கோபத்துக்கு தீனி போடுவாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. அந்த நேரத்துக்கு நமக்கு தண்ணி தான் தேவைப்படும். ஆனால் அவங்க எண்ணெயை ஊற்றி இன்னும் நம்மளோட கோபத்தை பெருசு தான் படுத்துவாங்க. அப்படி நமக்கு கோபம் அதிகமானால் பல தப்பான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டி வரலாம். அதனால் சரியான ஆளுங்க கிட்ட தான் நாம் அட்வைஸ் கேட்கணும். இந்த பொண்ணு அவங்க மாமியார் மேலே இருந்த கோபத்துக்கு வேற யார்கிட்டையாவது போய் அட்வைஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு தப்பான முடிவு கூட அவளை எடுக்க வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா
அவளை சரியாக கைட் பண்ணி அந்த பொண்ணுக்கு புரிய வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மக்கிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டு வந்தாலும் அவங்களோட கோவத்தையோ பயத்தையோ ஏற்றி விடாமல் உண்மையாக நடுநிலையாக இருந்து புரிய வைக்க வேண்டியது தான் நம்ம கடமை. அதனால் சரியானதை சரியானவர்களிடம் கேட்டு அறிவுரை பெறுவோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.